ஹாய் டீச்சர்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது மினி டெஸ்ட் 3ல் ஃபங்கை. ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், எமரிசெல்லா இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். எமரிசெல்லாங்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஸ்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறோம். அது எந்த ஆர்கானிசத்தில் இந்த எமரிசெல்லா பவுண்ட் ஆகும்? அதான் கொஸ்டின்ஸு. ஆப்ஷன் ஏ அஸ்பர்ஜில்லஸ், ஆப்ஷன் பி ஆல்டர்னேரியா, ஆப்ஷன் சி ஃபிஷாரியம், ஆப்ஷன் டி செர்கோஸ்போரா. ஆன்சர் நோட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ அஸ்பர்ஜில்லஸ். செகண்ட் கொஸ்டின், clamp connections are found in. Clamp connections are found in. Option A algae, option B fungi, option C bryophytes, option D pteridophytes. இதில் எது clamp connection இருக்கக்கூடிய ஒரு plant kingdom அப்படிங்கிறாங்க? ஆன்சர் நோட் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி fungi. Third question, capillicium is found in the fruiting bodies. Capillicium is found in the fruiting bodies. இந்த capillicium பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசத்தில் ஃப்ரூட் பாடி ஃபவுண்ட் ஆகிருக்கும். அது எந்த டைப் ஆஃப் கேரக்டரில் ஃபவுண்ட் ஆகுது? ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ பெசிடியோமைசிட்ஸ், ஆப்ஷன் பி ஆஸ்கோமைசிட்ஸ், ஆப்ஷன் சி மிக்சோமைசிட்ஸ், ஆப்ஷன் டி டியூட்ரோமைசிட்ஸ். ஆன்சர் நோட் பண்ணுங்க. ஆப்ஷன் சி மிக்சோமைசிட்ஸ். இதில் தான் இந்த கேப்பிலிசியம்ங்கிற பவுண்ட் ஆகும். அதில் தான் ஃப்ரூட் பாடி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4, மெம்பர்ஸ் ஆஃப் ஆஸ்கோமைகோட்டினா. மெம்பர்ஸ் ஆஃப் ஆஸ்கோமைகோட்டினா ஆர் காமன்லி நோன் எஸ். மெம்பர்ஸ் ஆஃப் ஆஸ்கோமைகோட்டினா ஆர் காமன்லி நோன் எஸ். ஆப்ஷன் ஏ puff balls, option B water mold, option C sac fungi, option D pin mold. நல்லா நோட் பண்ணுங்கள். ஆஸ்கோமைகோட்டினாவில் என்ன டைப் ஆஃப் ஃபங்கை வரும், என்ன கேரக்டர் வரும் நோட் பண்ணுங்கள். ஆன்சர் செலெக்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் சி சாக் ஃபங்கி தான் நம்ம ஆஸ்கோமைகோட்டினான்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 5, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கோப்ரோஃபிலஸ் ஃபங்கஸ். என்னங்க? கோப்ரோஃபிலஸ் ஃபங்கஸ். சரிங்களா? இதில் எந்த டைப் ஆஃப் ஃபங்கை வந்து கோப்ரோஃபிலஸ் ஃபங்கஸ்? ஆப்ஷன் ஏ அல்புகோ, ஆப்ஷன் பி சாப்ரோலாக்னியா, ஆப்ஷன் சி அகாரிக்கஸ், ஆப்ஷன் டி உஸ்டிலாகோ. ஸோ 5th கொஸ்டின்ஸ் ஆன்சர் நோட் பண்ணுங்க. ஆப்ஷன் சி அகாரிக்கஸ். 6th கொஸ்டின்ஸ், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்கை காசஸ் hallucination. Which one of the following fungi causes hallucination? Amanita muscaria, Cantharellus siberius, option C Polytus edulis, option D Valvorilla valvaceae. இப்போ நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணுங்கள். Okay, option A is a Amanita muscaria. Question number 7, the fungus which has contributed most of to the understand to genetics. நம்ம அதிகமாக லெபார்ட்டரியில் ஒரு ஆர்கானிசம் ரொம்ப பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரியும் ஆன்சர். ஆப்ஷன் ஏ சாப்ரோலெக்னா, ஆப்ஷன் பி நியூரோஸ்போரா, ஆப்ஷன் சி கிளாவிசெப்ஸ், ஆப்ஷன் டி யூரோசியம்.
இதில் எந்த ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்டில் அதிகமாக ஜெனட்டிக்ஸில் பயன்படுத்துகிறோம். ஆன்சர் நோட் பண்ணுங்க. ஆப்ஷன் பி நியூரோஸ்போரா. Question number 8. Not for vesicular, vesicular or vascular mycorrhiza. Vesicular or vascular mycorrhiza in plant roots. Plant roots. ஓகேங்களா? Is produced by option A glomus, option B tuber, option C polytus, option D Elaphomyces. அப்போது இதில் எது வெஸ்குலார் ஆர்பிஸ்குலர் மைக்ரோரைஸா பிளான்ட் ரூட்டில் பவுண்ட் ஆகக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஆன்சர் நோட் பண்ணுங்க. ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் ஏ குளோமஸ். Question number 9. Which of the following is a perfect stage of Aspergillus? Which of the following is a perfect stage of Aspergillus? Option A Emericella, option B Bassisa, option C Acobolus, option D Mosella. So answer note பண்ணுங்க. அஸ்பர்ஜிலஸில் எது பர்ஃபெக்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க? ஓகே, ஆப்ஷன் ஏ எமேரிசெல்லா ஈஸியா அஸ்பர்ஜிலஸில் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். Now 10th question. A fertile layer bearing asci or basidia is named as. இதில் எது ஃபெர்டைல் லேயர்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு ஆஸ்கேனாலும் சரி ஒரு பெசிடியனாலும் ஒரு ஸ்போர்ஸை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? அதில் எது ஃபெர்டைல் லேயர்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹைமீனியம், ஆப்ஷன் பி ஆஸ்கஸ், ஆப்ஷன் சி பெசிடியம், ஆப்ஷன் டி ஸ்பொராஞ்சியம். இதில் இது ஃபெர்டைல் லேயர். ஈஸியாக நோட் பண்ணலாம். நோட் பண்ணுங்கள். ஓகே, ஆப்ஷன் ஏ ஹைமீனியம். ஓகேங்களா? சரிங்க. ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ.